இருக்காங்க. அப்ப அப்படியே பேசலாம். அப்ப ரினாஸ் இப்ப வந்துட்டு இப்ப காலர் வந்துட்டு ஒரு கேர்ள் வந்தான்னு சொன்னா நீங்க எப்படி பேசுவீங்க? வாயலாம். அதாவது ரினாஸ் நான் எதுவுமே பேச மாட்டேப்ப நான் விட்டுருங்க, நான் வாயால தான் பேசுவேன் அப்படிங்கிறாரு. ஆமா வந்து ரினாஸ் வந்து அப்படிதான். அவர் வந்து ரொம்பவே நல்ல பையன். பாத்தீங்கன்னு சொன்னா ஃபயாஸ், நாங்க வந்து ஒரு காமெடியை பார்த்துட்டு அப்படி நாங்க நிகழ்ச்சிக்குள்ள இணையலாமா? காமெடி நிச்சயமா ஒரு காமெடி பார்த்து அப்படியே நிகழ்ச்சிகளை மீண்டும் இணையலாம். இது உங்கள் தாமரை எஃப்எம். செல்லம்மா செல்லம்மா என்னய்யா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு, ஒரு சினிமாவுக்காக என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்டா கொட்டுன்னு கொட்ட போகுது. என்ன தேடா இல்ல பாம்பு பணமுடி? வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்த எது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போயா ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு வேலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒண்ணும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்குறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறது எடுப்பா. எடு. இந்தா சாப்பிடு. டே வீராசாமி சாமி, பின்னாடி போலி ஜீப் போறது, அதுக்குள்ள உருட்டி தின்று. நான் யாரு தெரியுமா? யாருங்க பார்த்தா தெரியல? கான்ஸ்டபிள் 133. இந்த ஊர்ல கொலகாரனுக்கு கால் நடுங்கும், கொள்ளகாரனுக்கு கை நடுங்கும், அரசியல்வாதிக்கு நாக்கே நடுங்கும். உங்களை சும்மா விட போறது லாக்கப்புக்கு வாங்க வாங்க வாங்க. சாமி சாமி, இந்த தொழிலை செஞ்சுதான் கால் வச்சு கஞ்சியாவது குடிச்சுட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தொழிலை செஞ்சாலும் உங்களுக்கு கஞ்சி தானே? ஆமா, அதுக்கு நீங்க பட்னியா கிடக்கலாம். என்ன நடக்கிறதுக்காக சர்க்கார் எவ்வளவு பெரிய ரோடு போட்டுருக்குது, அதை விட்டுட்டு இத்தனோட கம்பியில் நடந்தா எப்படி? அப்புறம் பஸ் லாரி எல்லாம் எப்படி போகும்? இதுலதான் போகுமா? சும்மா ஒரு பொருள் இல்ல இல்லைங்க, உங்க காலை பிடிக்கிறவங்க. காலை தானே? ஆமாங்க. அப்ப பிடி. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நீ மட்டும் காலை பிடிச்சா போதுமா? உன் பொண்ணு சும்மா இருக்குது. பொண்ணா? உன் பொண்ணு தானே இது? நானே பட்டதுங்க. என்னது கம்பெனியா நடத்துவாங்க? பிடிக்க சொல்லியா காலை? ஆமா மங்கா, ஐயா காலை பிடிச்சு விடுமா? இதுதான் காலு. அப்படியே ஒரு அருமையான காமெடியை தொடர்ந்து அப்படி நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள இணைகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட செந்திலுடைய காமெடி தான் அப்படி நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அவருடைய காமெடியெல்லாம் ரொம்பவே அட்டகாசமான, அப்படியே அவர் சிரிக்க, அவருடைய காமெடியெல்லாம் பார்த்தா ரொம்பவே சிரிப்பு வரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சிரிச்சிருப்பீங்க நம்மளுடைய நேயர்கள் எல்லாரும். அப்போ நீங்கள் போதும் சொல்லுங்க, நீங்கள் அஸ்கி வாய்ஸில் போய் பேசினீங்கன்னா நம்ம ரசிகர்கள்லாம் ஓடிடுவாங்க. அப்படியே சத்தமாக பேசுங்க. அஸ்கி வாய்ஸ்லாம் நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்காது. அதாவது வந்து ஃபயாஸ் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு உடல் நலம் சுகாவினம் அப்படி காரணத்தினால தான் என்னோட வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு. அது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. ஃபயாஸுக்கு மட்டும் தான் விளங்குது இல்ல. அதாவது ரினாஸ் ஏதோ சொல்ல வராரு, சொல்லுங்க. அடிக்கிற வெயிலுக்கு அஸ்கி வாய்ஸ் செட்டே ஆகலப்பா. இது என்னடா புதுசா இருக்கு? புது ட்ரெண்ட், இப்போதைய ட்ரெண்ட்ல நம்ம ரினாஸ் சொல்றாரு அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் செட்டே ஆகலமான்றது. நாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்போவாவது.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம சலோமி வந்து இப்போ பாருப்பா, இப்போ நான் ஒரு செம்மையான ஜோக்ஸோட இந்த முறை நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே சிரிப்பாங்க பாருங்க மாதிரி ரசிகர் அப்படியே கொந்தளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்னு சொல்ல போறாங்க. பார்க்கலாம். என்ன சலோமி ரெடி தானே நீங்க ஜோக் சொல்ற? ஃபயஸ் நான் ரெடி இல்ல ஃபயஸ், நீங்களே சொல்லிருங்க அந்த அந்த காமெடியை. ரசிகர்கள் அப்படியே மிரசல் ஆகிடுவாங்க, நீங்களே சொல்லிடுங்க சலோமி அப்படின்னு சொன்னீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சலோமி, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்போ புதுசாக அப்படியே மெரி பண்ணிக்கிறாங்க. மெரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் அந்த டைமில் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிறாங்க, பாருடி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறாங்க இப்படிதான், என் ஹஸ்பண்ட் சரியான குடிகாரண்டி. எப்படி எதை வச்சு சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் நைட்ல பால் கொடுத்து அதோட சோறாவை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து டோட்டலா அப்படியே ஒரு குடிகாரர் அன்னைக்கு பார்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் அவங்க பழத்தை கொடுத்துருக்காங்க, பழம் கொடுத்து அப்ப ஊறுகாய் நக்கி சாப்பிட்டுருக்காரு. பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப வந்து அவங்க வந்து ஒரு குடிகாரனுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை அப்படியே படிச்சுட்டாங்க. ஒரு குடும்ப குத்து விளக்கு எதை வச்சு மதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தான் சொல்லலாம். என்ன சொல்ல முடியும்? கண்டுபிடிப்பு தான் அது. அதாவது நீங்களே இப்படிதான் கண்டுபிடிப்பீங்களா இல்ல புதுசா ஏதாவது ட்ரெண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல, எனக்கு வரப்போறவரை பத்தி நான் ஆரம்பத்திலே அப்படியே தெரிஞ்சு வல்லவரு நல்லவரு நாலு தெரிஞ்சவரு நாகரிகம் புரிஞ்சவரு கல்யாணம் பண்ணுவேன் ஃபயஸ். சரியா? எப்படி குடியார சம்பந்தப்பட்டாலா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஃபயஸ். அப்படி சொல்ல கூடாது. வேற எப்படி சொல்லலாம் சலோமி? அவர் வந்து குடிக்க மாட்டாரு, அவர் ஒரு டீ டாட்லர். அப்படிதான் ஃபயஸ். உங்களை மாதிரி எல்லாம் இல்ல, நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிற ரொம்ப நல்லவரு வல்லவரு. டீ டோட்டலர்னா டீயை தேர மாட்டேலாம் குடிப்பாரா? என்னால முடியல. அதாவது நம்ம அறிவு கொழுந்து புத்திஜீவி அப்படியே இங்கிலீஷ்ல நாலேஜ் அப்படியே பின்னி பெடல் எடுக்குது. சரி விடு சலமி, அதெல்லாம் விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல இருந்த ஒரு சுவாரஸ்யமான ஏதாவது ஒரு காமெடி அப்படியே உங்க லைஃப்ல? என்னோட லைஃப்ல வந்து நான் வந்து காமெடி எல்லாம் அப்படி வந்து எல்லாம் சந்திச்சதெல்லாம் அப்படியே மறந்துட்டேன் ஃபயாஸ். அப்படியே மறந்துட்டீங்க? உங்களுக்கு கஜினி சூர்யா மாதிரி அவங்க எப்பவுமே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம ரசிகங்க அப்படியே பாத்தீங்கன்னா, என்னப்பா வந்ததுல இருந்து மொக்கையா போடுறீங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டா சொல்லுங்கப்பா அப்படின்னு கூட சண்டை போட்டது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குங்க. காமெடி எதுவுமே ஞாபகம் இல்ல. கடையில கோமா போய் வந்தீங்களா? நம்ம ரினா சொல்றாரு, இப்படியே இருந்தீங்கன்னா கோமாவுக்கு போறீங்க, கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்கன்னு. ரினாஸ் நான் தான் உங்களை அனுப்பி வைக்க போறேன், கவலைப்படாதீங்க. சோ ஹாப்பியா இருக்கும். சரியா? சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படி ஒரு SMS வழியா நம்மளோட ஒரு நேர் வந்து இணைஞ்சிருந்தாங்க. அவங்க வந்துட்டு வாழைச்சில இணைஞ்சிருக்காங்களாம். அவங்க சொல்றாங்க, அண்ணா அவங்களோட ப்ரோக்ராம் சூப்பர், ஒன்னே ஒன்னு அண்ணா அந்த பொண்ணை மட்டும் கியூட் பண்ணும், ஏன் அந்த ரினாஸ் அவங்க பேசுறாங்களே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரினாஸ் உங்களை அந்த SMS உள்ள இணைஞ்சிருந்த அந்த ரசிகர் கேக்குறாங்க, நீங்க கண்டிப்பா பேசியே ஆகணும்னு சொல்லி. பொண்ணா ஆனா பையன் நீங்க கேர்ளா அதாவது பையனா போயா அப்படினு சொன்னீங்கன்னா தான் அவங்க பேசுவாங்க. அத கேர்ள் தான் அப்படினு சொன்னீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஷர்மி உங்களுக்காக வேண்டிய அவர் பேசி ஆவார் அடுத்த ப்ரோகிராம்ல. நேர்களே கவனிச்சுக்கோங்க, வந்து ரினாஸ் வந்து கேர்ள்ஸ் பேசினா மட்டும் தான் பேசுவாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரினாஸ் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஃபயாஸும் ரொம்ப வந்து மொக்கையெல்லாம் அப்படியே அறுத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேர்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நிவோம். இது உங்கள் தாமரை FM இன் வடபோச்சு. பாப்பா பப்பர பப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடப்பா நான் வாழப்பா.